Hello guys, welcome back to the channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை நம்ம வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் ஃபோனை வச்சே நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை பற்றி. இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஹிடன் சார்ஜஸுமே கிடையாது. கம்ப்ளீட் ஃப்ரீ. ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான். அண்ட் இதுக்குன்னு அப்ளிகேஷன் இருக்குது ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும். அதில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். கம்ப்ளீட்டாக அதிலே நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி க்ளீன் யூஐ இருக்கும் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னும் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், airtel.in அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பர்சனலில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். எப்படி ப்ராசஸ்லாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு. நான் சொல்கிறது தான், பேன் கார்டு இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், அது கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது மட்டும் மூணு கரெக்டாக இருந்தாலே போதுமானது தான். நீங்கள் ஈஸியாக வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த அக்கௌண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோர்னா ஆப் ஸ்டோர்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இன்னொரு விஷயம், நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து ஆதார் கார்டு கூட லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர்னால் ஈஸியாக வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்கு வாங்க. இப்போ ஓடிபி நம்ம வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெர்மிஷனுக்குலாம் வந்து ஆக்சஸ் கேட்டிருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனை தவிர இந்த கான்டாக்டு, வாய்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கேவிசி பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ மேனேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து ஆதார் கார்ட்லேயும் பேன் கார்ட்லேயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் பின்கோடு, அப்புறம் வேலிடேஷன் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா நான் ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆதார் கார்டும் கொடுக்கலாம், பேன் கார்டும் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடியும் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். சரியா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலிடேஷன் டாக்குமெண்ட் நம்பர். ஸோ அந்த என்ன டாக்குமெண்ட் கொடுத்தோம், ஆதார் கார்டுனா ஆதார் கார்டோட நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடலாம். அப்புறம் கீழே மொபைல் நம்பர் இருக்கும். மொபைல் நம்பரையும் நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல கீழே அந்த டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸே வந்து இது பண்ணிடுங்க. அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா அப்டேட்ஸுமே வந்துடும், ட்ரான்சாக்ஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஸோ அதுக்காண்டி தான். ஸோ இப்போ பின் வந்து செட் பண்ணிக்கிறேன். எனக்குன்னு ஒரு 4 டிஜிட் பின்னு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சதாவது 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த பின்னு வந்து கேட்கும். ஸோ அதனால தான். இப்போ இந்த இடத்துல திரும்பி ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி வந்திருக்குல்ல. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மினி கேஒய்சி மாதிரி தான். நம்ம ஆதார் கார்டு கொடுத்துருக்கோம்ல, ஸோ அது பேஸ் பண்ணி வேலட் லிமிட்டு 9000 ரூபா, எக்ஸிஸ்டிங் ஆஃபர், கேஷ்பேக்கு, ரீசார்ஜபிள் பேமெண்ட்ஸ் இந்த மாதிரி பேசிக்காக எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிருக்காது. சரிங்களா? பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு வேலட் தான். சரி, இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணது என்ன அப்படின்னா இது ஜஸ்ட்டு ஒரு வேலட் மாதிரி, மினி வேலட் மாதிரி அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அடுத்த ப்ராசஸ் தான் இந்த பேங்க்கு. பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிடலாம். பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே ஓப்பன் மை அக்கௌண்ட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து செல்ஃபி சப்மிட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா ஒரு பிரைட்டான ரூமில் இருங்க. அப்புறம் வந்து கண்ணாடி போட்டிருக்காதீங்க. கிளியரான பேக்ரவுண்ட், அதாவது செவுத்து பக்கத்தில் நின்றுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். சரி, இது 3 ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி நம்ம வந்து கேஒய்சி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இந்த பெர்மிஷனுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செல்ஃபி கரெக்டாக சப்மிட் பண்ணிடலாம். நான் சப்மிட் பண்ணிட்டேன்.
ஸோ சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னா இப்போ கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிளான ப்ராசஸ்லேயும் முடிச்சிடலாம் பேங்க் அக்கௌண்ட்டு. இப்போ இந்த இடத்துல மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வரைக்கும் ஒரே மொபைல் நம்பர் தான், மாற்றிலாம் நான் கொடுக்கல. இப்போ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபியை நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். ஓகே, சைன்இன் பண்ணிக்கலாம். இது வந்து டாக்குமெண்ட். ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த எதுக்காக இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா, அது அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு. இப்போ நம்ம டீட்டெயில் வரும், பர்சனல் டீட்டெயில். இதில் தான் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணியிருக்கேன் இங்கேயும், ஏன்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. இங்கே டிக் பண்ணிடலாம். ப்ரொசீட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். ஃபாதர்ஸ் நேம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அது ஆல்ரெடி ஃபெச் ஆகி தான் வரும். அது எதாவது எரர் இருக்குன்னா அது கரெக்டாக நீங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரொசீட் கொடுத்துட்டு அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் நம்மளோட ஆனுவல் இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சும்மா ஆவரேஜாக தான் உங்களுக்கு பிடிச்சதை கொடுத்து விடுங்க. ஐக்கேன் ரொம்பலாம் கொடுத்துடாதீங்க, சும்மா இந்த பேசிக் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு கே மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கேயே பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட் வருதா, ஸ்டூடெண்ட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு எல்லாமே. ஸோ அதை போட்டுக்கலாம். இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஆர் யூ ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன், இல்லை அப்படி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அண்ட் டு யூ வாண்ட் ஆட் அ நாமினி நவ், நாமினி ஆட் பண்ண விரும்புகிறீங்களா இப்போவேவும், இந்த ப்ராசஸ் டைம்லேயும் அப்படியே ஆட் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் ஆட் பண்ணுறதுனா அப்படியே எஸ் கொடுத்து நீங்கள் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணி அவங்க யார், அவங்க ஃபுல் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்கள பற்றி அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து என்ன ரிலேஷனு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அதை நீங்கள் கொடுக்கலாம். இல்லை ஆட் பண்ணலாம் விருப்பம் இல்லை, நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படி நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படியே ப்ரொசீட் போயிடலாம். சரியா, இப்போ இந்த இடத்துல மேக் அ டெபாசிட் டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. மினிமமாக ஒரு 100 ருபீஸ் மட்டும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். அந்த 100 ருபீஸ் இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் தான் இருக்கும். கவலையே பட வேணாம், நீங்கள் திருப்பி எடுத்துக்கலாம். இல்லை அப்படியே இந்த அப்ளிகேஷன் வச்சு எங்கேயாவது நீங்கள் வந்து கூகுள் பே மாதிரி எங்கேயாவது நீங்கள் பணம் அனுப்புதுன்னா அனுப்பிக்கலாம். ஓகேங்களா, சரி நான் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். ப்ரொசீட் கொடுத்தோடனே இப்போ இந்த இடத்துல அப்ளிகேஷன் கேட்குது, எந்த அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அதர் ஆப்ஸு, அப்புறம் மற்றதெல்லாம் வரும். சரியா, அதில் வந்து நீங்கள் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 100 ருபீஸ் வேறு பேங்க்லேருந்து பேமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதுவும் உங்கள் பேங்க்காக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அங்கே வந்து ஒரு டவுட் இருக்குது. இந்த இடத்துல வந்து சேம் இவங்கள்ட்டேருந்து தான் வரணுமா அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வந்து ஏன்னா நான் இது ஆல்ரெடி என்னோடய பேங்க்லேருந்து நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு. எனக்கு இந்த ஒரு டவுட் இருக்குது, வேறு ஒருத்தவங்க பேங்க்லேருந்து அந்த 100 ரூபா ஆட் பண்ணால் ஆட் ஆகுமா அப்படின்னு. ஆட் ஆகாது. ஆட் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகிரும். இன்கேஸ் ஆட் ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டு திருப்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். பிரச்சனையே இல்லை, கவலைப்படாதீங்க. நமக்கு ஃபிசிக்கல் டெபிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணுன்னா ஆர்டர் பண்ணலாம். இதுதான் அந்த டெபிட் கார்டு அக்கௌண்ட். வெர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து கிடைக்கும். ஆனால் நீங்கள் டெபிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா டெபிட் கார்டுக்கு வந்து சார்ஜ் பண்ண தான் செய்வாங்க. கொஞ்சம் நம்ம பெரிய அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ரீயாகவே நமக்கு கொடுத்துருவாங்க. சும்மா ஸ்மாலர் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம காசு போட்டு தான் நம்ம வந்து இந்த டெபிட் கார்டு வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான் கைஸ். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இந்த பின்னெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓடிபி போட்டு பின் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பின்னை தான் நாளை பின்ன நீங்கள் வந்து கார்டே வாங்கினாலும் அந்த கார்டில் வந்து இந்த பின்னை வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகி வரும். சரியா, சரி ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. அப்ளிகேஷனுக்குள்ளேயே நீங்கள் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதிலே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுள் பே, இல்லை பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷனில் இந்த ஏர்டெல் பேமெண்ட்ஸ் பேங்க்கை செலக்ட் பண்ணி நீங்கள் அங்கே ஃபெச் பண்ணி நீங்கள் அப்படியே அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சொன்னல அந்த 100 ரூபாயை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், லிமிட் செட் பண்ணிக்கலாம். பின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா சேஞ்சும் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்கள் கார்டை ஆட் பண்ணணும்னா கீழே பட்டன் இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கார்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்கள அது வந்து யூஸ் பண்ணிக்கட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கட்டும்.
ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்க்கலாம். பாய்.